ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன். இன்றைக்கி முடக்கட்டாந்தழை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் அரிசியும் முடக்கட்டாந்தழையும் கரைச்சி நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு காலையில் தோசை செய்யணும். அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் முடக்கட்டாந்தழையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். நல்லா தள்ளி விட்டு ஒன்று போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இந்த முடக்கட்டாந்தழை வாய் மூட்டு வலி இதெல்லாம் சரியாக விட்டுறேன். அதனால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசிஞ்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா நைஸாக மசிஞ்சிருச்சு. இனிமேல் அள்ளிக்கணும். நல்லா நைஸாக மசிஞ்சிருச்சு. இது உப்பு போட்டு கரைச்சி நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு காலையில் தோசை எடுத்து வைக்கணும். புளிச்சதுக்கப்புறம் சுட்டால் தான் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வழித்து எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிடலாம். இது 1/4 படி அரிசி நான் ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி. அதுக்கு தேவையான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடக்கட்டாந்தழை போட்டு அரைச்சா தான் சாஃப்டாக இருக்கும் தோசை. முதுகு வலி, கால் வலி இதெல்லாம் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை சாப்பிட்டா முடக்கட்டாந்தழையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு காலையில் தோசை சுடணும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா கரைச்சிட்டேன். காலையில் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா புளிச்சு வந்துடுது. தோசை வார்த்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.